Hey guys, welcome back to the Drawdown. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டர் நம்ம எப்படி அனிமேட் பண்ணுறது. ஸோ நம்மளோட யூனிட்டி ப்ராஜெக்டில் வந்துட்டு ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பிளெண்டரில் பண்ணியிருப்போம், ஆர் மாயா எதில் வேணால் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அந்த நம்ம பண்ண ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எனக்கு அனிமேட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் ரிக்கிங்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து பண்ணி அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அது எப்படி ஈஸியாக பண்ணுறது, ஸோ நம்மளோட யூனிட்டிக்கு அந்த அனிமேஷன்ஸ்லாம் எப்படி கொண்டு வரது, ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட வீடியோஸ்லாம் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம வந்துட்டு நிறைய போட்டிருக்கோம். ஸோ நம்மளோட சேனலில் வந்துட்டு நம்ம 2 கேம் சீரீஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை போய் செக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சேனலில் எப்போ வீடியோஸ் போட்டாலுமே உங்களுக்கு அது வந்துடும். ஸோ அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் போடுறதுக்கு முன்னாடி, ஒரு வீடியோ போடுறதுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அதோட அப்டேட்ஸ் வரும். ஸோ நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் இல்லாமல் நிறைய அப்டேட்ஸ் நான் வந்துட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கொடுப்பேன். ஸோ இதை போய் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணலன்னா போயிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்படி அது க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு யூனிட்டியில் வந்துட்டு ஒரு நியூ சீன் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஆக்சுவலி ஒரு பழைய ப்ராஜெக்ட் தான், பட் அதில் ஒரு நியூ சீன் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் யூனிட்டி பற்றி என்ன தெரியாது, எனக்கு யூனிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ தான் புதுசாக நான் சேனலுக்கு வரேன், இந்த வீடியோக்கு வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், எப்படி டவுன்லோட் பண்ணுறது. ஸோ யூனிட்டினா என்ன, அதை பற்றிலாம் நான் நிறைய சொல்லியிருப்பேன். ஸோ அதோட வீடியோஸ்லாம் அவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் போயிட்டு நம்ம வீடியோஸில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே யூனிட்டி பற்றி என்ன, ஸோ யூனிட்டி எப்படி எவ்வளோ ஈஸியாக நம்ம க்ரியேட் பண்ணலாம் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். சரி, ஓகே, இப்போ நம்ம ஒரு நியூ சீனை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு வேண்டியது ஒரு கேரக்டர். ஸோ நீங்கள் கேரக்டரை வந்துட்டு நீங்கள் ஒரு பிளெண்டரில் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஆர் எல்ஸ் நீங்கள் வந்துட்டு ஆசெட் ஸ்டோரில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு கேரக்டரை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். டெட்ரா ஆர்ட் சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அவங்க ஒரு அசெட் ஸ்டோரில் தான் இதை நான் டவுன்லோட் பண்ணேன். அசெட் ஸ்டோர் நீங்கள் எப்படி போகணும்னு சொன்னீங்கன்னா, இங்கே அசெட் ஸ்டோர் இருக்குது. அப்படி இல்லைனா விண்டோஸில் போயிட்டு உங்களுக்கு அசெட் ஸ்டோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரும். ஸோ சர்ச் ஆன்லைன் நீங்கள் அது போனீங்கன்னா உங்களுக்கு கூகுளில் ஓப்பன் ஆகும். ஸோ கூகுளில் ஓப்பன் ஆனதுமே நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் கேரக்டர்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கேரக்டர்ஸ் அதில் நீங்கள் போயிட்டு இங்கே ப்ரைஸிங் இருக்கும். ஸோ நிறைய காசு அப்படின்னு கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் அது வேணும்னா நீங்கள் நிறைய இருக்கும், நீங்கள் வேணும்னா காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ வாட் எவர், ஸோ இது உங்களோட இஷ்டம். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டே நான் வந்துட்டு நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து நான் பேசிக்ஸ் கவர் பண்ணலாம் இந்த வீடியோவில். ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, நீங்கள் வந்துட்டு அசெட் ஸ்டோர் மூலயமா நீங்கள் மாடல்ஸ் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கலாம், ஆர்எல்ஸ் பிளெண்டரில் நீங்களே ஓனாகவே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதோட மாடல் என்ன, இது ப்ரீஃபேப் நீங்கள் காமிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு நிஞ்சா ஒரு நோ பாலி நிஞ்சா ஒரு மாடல் ஒன்று வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஓகே, இப்படி இருக்குது. ஸோ இதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அனிமேஷன் ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த இதுலேயே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல, ப்ரீஃபேப்ஸில் எதுவுமே இல்லை. உங்களுக்கு மாடல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம இந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம எப்படி அனிமேஷன் கொடுக்கறது, ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனிமேஷன் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சும்மா ஒரு பிளேன் இங்கே 3Dயில் போயிட்டு இங்கே 3D ஆப்ஜெக்டில் போய்ட்டு ஒரு பிளேன் ஒன்று கொடுத்துக்கிறேன். சரி, ஓகே, இப்போ நம்மளோட ஆப்ஜெக்டை கரெக்டாக கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட இந்த கேரக்டர் வந்துட்டு உங்களுக்கு இப்போது கிளியராக தெரியும். ஸோ இதுக்கு தான் நம்ம இப்போ அனிமேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த அனிமேஷன் எப்படி கொடுக்குறது, ஸோ ஒரு இதாக போய் நான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் இது இருக்குது. ஸோ அதெல்லாம் எதுவுமே நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் போய்க்கோங்க. கூகுள் போய்ட்டு ஒரு நியூ டேப்பில் மிக்ஸ்அமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். மிக்ஸ்அமோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ mixamo.com. ஸோ அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டைப் பண்ணிட்டு mixamo.com. ஸோ அடாபி வந்துட்டு நம்மளுக்கு Mixamo அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இதில் என்ன அவங்க பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அனிமேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம கஸ்டமாக இருக்கிற அனிமேஷன், ஸோ எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அனிமேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரீ டு யூஸ். ஸோ நம்மளோட ஆப்ஜெக்ட்ஸுக்கு நம்ம எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். ஸோ இது எப்படி நான் இங்கே நம்மளோட ஆப்ஜெக்ட் இந்த கேரக்டர் இருக்குல்ல, நம்மளோட கேரக்டர், இது எப்படி நான் இங்கே வந்து எடுத்துகிட்டு போட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மிக்ஸமோ அப்படின்னு சும்மா இப்போ இதோட ஹோம் போய் பார்த்தீங்கன்னா
இது எல்லாமே கொடுத்துருங்க. ரெடி டு யூஸ் கேரக்டர்ஸ், ப்ரௌஸ் கலெக்டபிள் ஹை குவாலிட்டி 3D கேரக்டர்ஸ். ஸோ அதுலேருந்து நம்ம அனிமேஷன்ஸ் வந்து எல்லாமே கேரக்டர் ரிக்கிங். ஸோ எப்படின்னா ரிக்கிங் சொல்ல என்னென்னா உங்களுக்கு போன் செட் பண்ணுறது, நம்மளோட ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக மூவ் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் தான் ஒரு கை அந்த எல்போவில் இருந்து ஸோ அந்த ஃபிங்கர் அது எப்படின்னா உங்கள் ரிக்கிங்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே புரிஞ்சிருக்கும். ஸோ அதோட எப்படின்னா அந்த போன் மூவ்மெண்ட் அதெல்லாம் தான் நம்ம கொடுக்குறதுலாம் தான் ரிக்கிங் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இதில் வந்துட்டு தானாகவே டிஃபால்ட்டாகவே அவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக நம்மளோட அனிமேஷன்ஸை ஈஸியாக எவ்வளோ ஈஸியாக வைக்கிறதுன்னு சொல்லிட்டுனா இந்த மிக்ஸமோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் எப்படின்னா ப்ரௌஸ் கேரக்டர்ஸ் ஒரு அனிமேஷன்ஸ், இதில் கேரக்டர்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நம்ம வேணாமல் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இது யூஸ் திஸ் கேரக்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ என்ன கேரக்டர் உங்களுக்கு வேணாலும் உங்களுக்கு இங்கே வந்துடும். உங்களுக்கு கேரக்டர்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு இங்களே கொடுத்துருவாங்க. ஸோ கேரக்டர்ஸ் வேணாலும் இதுலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் போயிட்டு நம்ம அசெட் ஸ்டோர்லேயும் எடுத்துக்கலாம். ஸோ நான் அசெட் ஸ்டோரில் இப்போ ஏன்னா பிகாஸ் இதுலேருந்து எடுத்தால் உங்களுக்கு ஓகே இப்போ நம்மளுக்கு ஒரு புதுசாக நம்மளே க்ரியேட் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம இதுலேருந்து எப்படி அனிமேஷன் கொடுக்குறது தான் நான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அனிமேஷன்ஸ் எனக்கு வேண்டிய அனிமேஷன். ஸோ இந்த அனிமேஷன்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சைன் அப் பண்ணிக்கணும். ஸோ நான் என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் போய்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸி. சரி ஓகே, இப்போ இது இருக்குது. இப்போ இப்போ நம்ம யூனிட்டியில் க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம எப்படி போகிறது? ஸோ பார்த்துக்கோங்க, நம்மளோட ஆப்ஜெக்ட் ஃபைல் இப்போ நீங்கள் அப்லோட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே அப்லோட கேரக்டர் கிளிக் பண்ணிங்கன்னா FBX OBJ zip ஃபைல். ஸோ இந்த 3 ஃபார்மேட்டில் நம்மளோட ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஸோ நீங்கள் பிளெண்டர்லேருந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாலுமே OBJ ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் யூனிட்டி FBX அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஃபார்மேட் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் இது என்ன சொல்கிறது யூனிட்டி ஆசெட் ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணாலுமே நீங்கள் அந்த ஃபைல் ஃபார்மேட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மாடல்ஸில் போகிறோம். ஸோ மாடல்ஸில் போனால் இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா FBX ஃபைல் ஃபார்மேட்டில் வருது பார்த்தீங்களா? ஓகே, ஸோ எனக்கு இது வந்துடுச்சு. ஸோ இப்போ அப்படியே அதை ட்ராக் பண்ணி நான் அந்த கூகுள் குரோம்லேயே போய்ட்டு இங்கே இது பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு தேடி போகிறதுக்குலாம் இல்லை, நீங்கள் யூனிட்டிலேருந்தே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுடலாம். ஸோ நீங்கள் போட்டதுமே ப்ராசஸிங் கேரக்டர் ஜஸ்ட் மோமெண்ட். ஸோ இது நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதோட கை காலிலேருந்து எல்லாமே அது வந்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு போன்ஸ்லாம் செட் பண்ணியிருக்கு. இப்போ நம்மளோட நார்மல் கேரக்டரில் வந்துட்டு போன்ஸ் எங்கேயுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ ஒரு நார்மல் ஒரு மெஷ் தான். ஸோ அந்த மெஷ்ஷை வந்துட்டு நம்ம இவங்க எல்லாம் போன் செட் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கேட்குறாங்க ஆட்டோ ரிக்டு, இப்போ வந்துட்டு கரெக்டாக ரிக் எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணி கேட்குறாங்கன்னா இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா? இப்போ இந்த கேரக்டர் உங்களுக்கு இவங்க திரும்புறதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஒரு நார்மல் ஒரு டிஃபால்ட் அனிமேஷன் கொடுத்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க, அப்படி இல்லைனா நீங்கள் வேறு ஒரு மாடலில் கொடுங்க, எங்களால் அது பண்ண முடியல. ஓகே, ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அதை வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணதுமே உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட கேரக்டர் இங்கே வந்துடுவாங்க. ஸோ நம்மளோட அந்த நிஞ்சா கேரக்டர் ஸோ நம்ம க்ரியேட் பண்ண அந்த மாடல் இங்கே வந்துடுச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அனிமேஷன் வேணால் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது சும்மா இந்த டாண்ட், ஸோ இந்த அனிமேஷன் நம்ம டபுள் கிளிக் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த அனிமேஷனை செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஹெட் டர்ன் எவ்வளோ நம்மளுக்கு இந்த தலையை எப்படி திருப்புறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். லீன் நான் எவ்வளோ இது சாயணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் 100ல் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இப்போ ரொம்ப சாயிரம். இப்போ நான் லீன் கொஞ்சம் கம்மியாக இப்போ ஃபுல்லாக கொடுத்துட்டேன்னா நான் இப்படியே தான் இருக்கேன். புரியுதுங்களா? ஸோ ஓவர் ட்ரைவ்னால் எவ்வளோ ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ கேரக்டர் ஆர்ம் ஸ்பேஸ்னால் ஆர்மோட டிஸ்டன்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி கை எங்கே வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கம்மி பண்ணினா கொஞ்சம் கீழே வரும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ட்ரிம் இந்த ஃப்ரேம் உங்களுக்கு கரெக்டாக எந்த ஃப்ரேம் வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது நீங்கள் எல்லாமே இங்கே செட் பண்ணி ட்ரிம் பண்ணி இங்கே பர்ஃபெக்டாக இங்கே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு பேசிக் அனிமேஷன் நான் எடுக்கிறேன். ஸோ நார்மலாக ஒரு ஐடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் நான் இங்கே நீங்கள் சர்ச்சும் பண்ணிக்கலாம். ஸோ காம்பேட், சூப்பர் ஹீரோ, ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஐடல் சொல்லிட்டு நான் இப்போ சும்மா தேடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் ஒரு ஐடல் அனிமேஷன். ஸோ இந்த அனிமேஷன் நான் இப்போ சூஸ் பண்ணுறேன். ஓகே ஃபைன், இது ஓகே எனக்கு இப்போது இதை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எவ்வளோ ஸ்பேஸு, ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டு, ஸோ கேரக்டர் ஆர்ம் ஸ்பேஸ்லாம் கரெக்டாக இருக்கா, இது எல்லாமே இப்போவே டிஃபால்ட்டாகவே நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கொடுக்குறேங்க. ஸோ டவுன்லோட் கொடுத்துட்டு இது FBX ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணிவிட்டு FBX ஃபார் யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரேம் ரேட் 30 கொடுத்துக்கிறேன். ஸோ வித் ஸ்கின் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே டவுன்லோட் நான் அப்படின்னு கொடுத்துருவேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் கொடுத்ததுமே டவுன்லோட் ஆயிரும். ஸோ இது என்ன பண்ணிட்டுருக்குன்னா உங்களோட
அந்த மாடலுக்கு தேவையான கரெக்டான டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன ஆயிரும்னா உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஆயிரும். ஸோ யூனிட்டி ஒரு ஆப்ஜெக்டாகவே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை அப்படியே ட்ராக் பண்ணி நம்மளோட யூனிட்டிக்குள்ளே போயிட்டு நீங்கள் இங்கே போட்டுருங்க, நம்மளோட மாடல்ஸ்குள்ளேயே போட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம போட்டது இங்கே வந்துடுச்சு. இதுதான் நம்மளோட இது பார்த்தீங்கன்னா ப்ளே. பட் இங்கே ப்ளே ஆகலை. பிகாஸ் ஏன் இது ப்ளே ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன் ப்ளே ஆகலை பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஹியூமனாய்டாக நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இதில் பண்ணுறது எல்லாமே ஹியூமனாய்டு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ், ரிக்கு, அனிமேஷன், ஸோ மெட்டீரியல் இருக்கும். இதில் நீங்கள் மாடலில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது இந்த மாதிரி நிறைய சீன் மெஷர்லேருந்து எல்லாம் வரும். ஸோ ரிக்கிங்கில் போட்டுட்டு ரிக்கிங்கில் செலக்ட் பண்ணிவிட்டு அனிமேஷன் டைப்பில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே நீங்கள் ஜென்ரிக்லேருந்து ஹியூமனாய்டாக மாற்றுங்க. ஸோ ஹியூமனாய்டாக மாற்றிட்டு ஸோ ஸ்டாண்டர்ட் 4 போன்ஸ், நம்ம எல்லா இதுக்கும் 4 போன்ஸ், அதாவது மெயின் போன், நம்மளோட இதான் மெயின் போன், நம்மளோட ஃபுல் பாடி, கை, 2 கால். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு அவங்க ஸ்டாண்டர்ட் 4 போனாக நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ளை கொடுத்துட்டேன். அப்ளை கொடுத்ததுமே இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட ஐடல் இந்த பொசிஷனுக்கு போயிட்டு இப்போ நீங்கள் ப்ளே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடலாக இருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ எப்பொழுதுமே நீங்கள் அது பண்ணதுமே இது ஹியூமனாய்டாக மாற்றுங்க. ஸோ அது மட்டும் மாற்றாமல் நீங்கள் மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் அது மாற்றிட்டு ரிக்கிலேருந்து அனிமேஷனுக்கு ஸ்விட்ச் ஆகுங்க. ஸோ ஸ்விட்ச் ஆகிட்டு கீழே என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா லூப் டைம் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்னென்னா உங்களோட அனிமேஷன் லூப்பாக ஓடிட்டுருக்கணுமா இல்லை அனிமேட் நம்மளுக்கு வந்துட்டு இப்போதைக்கு நம்ம அனிமேஷன் லூப்பாக தான் போயிட்டுருக்கணும். ஸோ லூப் டைம் பேக் இன்டு அ போஸ்ன்னு சொன்னால் இது ஒரு போஸாக அவங்க கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நார்மல் ஒரு அனிமேஷன் போஸாக இல்லைனா வந்துட்டு அதோட ஏரியாலேருந்து ஸோ எல்லாமே அவங்க வந்துட்டு இந்த அனிமேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே ரூட், ட்ரான்ஸ்ஃபார்ம், பொசிஷன், ரொட்டேஷன், இந்த ரொட்டேஷன் வந்துட்டு நான் போஸாகவே மாற்றிருக்கேன். பிகாஸ் நம்மளோட கேமில் வந்துட்டு இப்போ நம்ம கேமில் ஒரு வேல்யூ கொடுப்போம். பட் இந்த அனிமேஷன் ஒரு வேல்யூ பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு அது அந்த வேல்யூவே டிஃபர் ஆகும். அதனால தான் நான் போஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பொசிஷன்லேருந்து நான் எல்லாமே வந்துட்டு போஸில் கொடுத்துட்டு இங்கே அப்ளை கொடுத்துருவேன். ஸோ அப்ளை கொடுத்ததுமே இப்போ நம்மளோட அனிமேஷன் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நான் வந்துட்டு இங்கே ஒரு ரன்னிங் ஒரு அனிமேஷன் நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் நான் அதில் இங்கே போயிட்டு நான் ரன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிவிட்டு அதில் எனக்கு எதாவது பிடிச்சது வந்துட்டு நான் ரன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த அனிமேஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஓடுற மாதிரி நான் வந்து ஒரு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போதையும் நம்மள ஐடல் இருக்குது, ரன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது எப்படி நம்மளோட இதில் கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுப்பீங்க. ஸோ இப்போ நம்மளோட ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஆசெட்ஸில் போயிட்டு நீங்கள் நார்மல் ஒரு இதில் போயிட்டு இங்கே நம்மளோட ஆசெட்ஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அனிமேட்டர் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த அனிமேட்டர் கண்ட்ரோலர் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அதுக்கு பேர் என்ன வைக்கிறேன்னா அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு பேர் கொடுக்குறேன். ஸோ அந்த அனிமேஷன் சொல்லி பேர் கொடுத்துட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இப்படி உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஒரு நார்மல் ஸ்டேட்டு என்ட்ரி, உங்களுக்கு எக்ஸிட் பாயிண்ட். ஸோ இப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இங்கே மாடல்ஸில் நம்ம வந்துட்டு இங்கே இந்த ரன் அப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே ஐடல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நான் அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிடுவேன். வேறு எதுவுமே இல்லை, என்னோடய அனிமேஷன்ஸ் இது. ஸோ இதை அப்படியே நான் ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிடுவேன். ஆர் எல்ஸ் நீங்கள் இதிலேருந்து இந்த ஐடல் இருக்குது பார்த்தீங்களா, இதை கூட நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டும் ஒன்று தான். ஸோ நீங்கள் இதுலேருந்து ட்ராப் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த அனிமேஷன் தான் உங்களுக்கு வந்துட்டு எடுத்துக்கும். ஸோ நான் இந்த ஐடல் அனிமேஷனை ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த ரன் அனிமேஷனும் நான் இங்கே ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட சீனை போயிட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இப்போ ஒன்றுமே நடக்கலை, பிகாஸ் நான் ஒரு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த லோ பாலி இந்த நிஞ்சா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அனிமேஷன்ஸ் கொடுத்துருப்போம்ல, இதை வந்துட்டு இங்கே ஆக்சுவலி இங்கே ஒரு நன் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். ஸோ எது வந்தாலுமே ஸோ இதை ஆக்சுவலி அனிமேட்டர் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அனிமேட்டர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நான் அது ஃபஸ்ட்லேருந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ ரீசெட் கொடுத்துக்கோங்க. ரீசெட்டில் ரிமூவ் காம்பனண்ட் நான் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்லேருந்து எப்படி இது க்ரியேட் பண்ணுறது சொல்லி சொல்கிறேன். ஸோ ஆட் காம்பனண்ட் நம்மளோட ஆப்ஜெக்டில் ஆட் காம்பனண்ட்டில் போயிட்டு
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலரில் போயிட்டு நம்மளோட இந்த அனிமேஷன் சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிங்க. ஸோ இதுதான் நம்மளோட அனிமேஷன் கண்ட்ரோலர். ஓகேங்களா? ஸோ இந்த அனிமேஷனை போட்டாச்சு. ஸோ அவதார் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் இங்கே ட்ராப் டவுன் பண்ணிங்களே நம்மளோட என்ன அவதாரோ அதுதான் வரும் நிற்கும். ஸோ நெஞ்சா அவதார், நம்மளோட லோ பொருள் நெஞ்சா. ஸோ அதுதான் வரும். நம்மளுக்கு என்ன வருமோ அதுதான் இங்கே வந்திருக்கும். ஸோ நான் அதை அப்படியே கிளிக் பண்ணிடுவேன். ஸோ நம்மளோட அவதாரும் இங்கே வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம கொடுத்துக்கோ. இப்போ நீங்கள் வந்துட்டு ப்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட அனிமேஷன் ப்ளே ஆகுது. நைஸ். இப்போது நீங்கள் இந்த அனிமேட்டரில் போயிட்டு இப்போ ஐடில் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ எனக்கு இது ரன் ப்ளே ஆகணும்னா செட் ஆஸ் லேயர் டிஃபால்ட் நான் சும்மா கொடுக்குறேன். ஸோ இப்போ அனிமேஷன் ப்ளே ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது தான் நான் வந்துட்டு இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அனிமேஷன் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக நம்ம ஒரு மாடலுக்கு அனிமேஷன்ஸ் எப்படி கொடுக்குறது, ஸோ அதுதான் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அனிமேஷன், ஸோ இந்த இதில் வந்துட்டு நான் வீடியோ நிறைய பண்ணணும். பிகாஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கேரக்டர் கண்ட்ரோலர், ஸோ கேரக்டர் அனிமேஷன், ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுங்கள். ஸோ நம்மளோட பிளேயருக்கு வந்துட்டு எப்படி அதெல்லாம் பண்ணுறது சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ அனிமேஷனை வச்சு நான் நிறைய பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இப்படிலாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நான் ஃபியூச்சரில் நிறைய வீடியோ என்ன மாதிரி வீடியோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எப்படி இப்போது டபிள்யூ அமுத்துனா எனக்கு இந்த அனிமேஷன் ப்ளே ஆகணும், ஸோ எஸ் அமுத்துனா எனக்கு இந்த மாதிரி எப்படி அனிமேஷன் ப்ளே ஆகணும் அப்படிலாம் சொல்லிட்டு நான் ஃபியூச்சரில் வீடியோவில் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா போயிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணாங்கன்னா இந்த அனிமேஷன்லேருந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அனிமேட்லாம் பண்ணுவாங்களா, ஸோ அவங்களுக்கே இந்த மாதிரி இந்த அனிமேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்களா, ஸோ அவங்களுக்கே இது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் மாடல்ஸை வச்சு அவங்க ஒரு வாட்டியும் ரிக்கிங் பண்ணி இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதுலேருந்து இந்த மிக்ஸாமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து அனிமேஷன் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ அதுதான் கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துடும். அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ காஃபியில் போயிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு பேபால் எதில் வேணாலும் நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பை கைஸ், ஸ்டே சேஃப்.